இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுது அப்படின்றத முதன்மையாக சொன்னதும் சரி, அதற்கு பிறகு தற்போது புயலாக வலுவடைந்திருக்கிறது என்பது குறித்த தகவல்களை முதன்மையாக சொன்னதிலும் சரி, புதிய தலைமுறை தொடர்ச்சியாக அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோடைய நகர்வு எங்கெல்லாம் வந்து கனமழை இருக்க போகிறது என்பது குறித்து மட்டும் இல்லாமல் களத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்களும் வந்து இணைந்திருக்கிறார்கள். செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக நம்மோட தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் வந்து கனமழை பெய்ய போகிறது, எங்கெங்கெல்லாம் மிக கனமழை இருக்க போகிறது என்பது குறித்து தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் களத்துல எந்த மாதிரியான சூழல் இருக்கிறது, களத்துல எப்படியெல்லாம் வந்து முடிவு தெரிய போகிறது என்பது குறித்தும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். ஹேமச்சந்திரன், தற்போது இதோடைய நகர்வை நம்ம பார்க்கிறோம். இது புயலாக மாறும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க. இது எந்த பகுதியில் கரையை கடக்க போகிறது என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படல. இது எந்த இடத்துல சரியாக கரையை கடக்கும்? ஏன்னா ஒரு சில மாடல்ஸை பார்க்கும்போது ஆந்திராவுக்கு போய் கரையை கடக்கிறதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா? இது தமிழகத்துல தான் கரையை கடக்குமா? கரையை கடக்கும் என்றால் மிக்ஜம் மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த சிஸ்டத்தை பொறுத்து? தற்போது பாத்தீங்கன்னா தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கையை ஒட்டி நிலப்பரப்பை அடையாமல் தொடர்ந்து வடக்கு திசையில் பயணித்து இந்த இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை பகுதிக்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது. இல்ல, இந்த இடத்துக்கு வருகை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வட இலங்கை டெல்டா கடற்கரை அருகே வந்த பிறகு இது புயலாக மாறி ஒரே இடத்தில் மையம் கொள்ளும். இந்த பகுதியில் ஒரே இடத்துல மையம் கொள்ளும் அல்லது மிக மெதுவாக நகரும். தற்போது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகரக்கூடியது அதன் வேகம் குறைந்து ஒரே இடத்தில் மையம் கொள்ளும். கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு நவம்பர் 28ஆம் தேதி வரைக்குமே இந்த பகுதியை விட்டு அகன்று செல்ல போவதில்லை. அப்படி பார்க்கும்போது இந்த புயல் சின்னத்தினால நேரடியாக டெல்டா மாவட்டங்கள்ல இந்த புயலின் நேரடி மழைப்பொழிவு அப்படிங்கிறது கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல 28ஆம் தேதி காலை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வடகிழக்கு காற்று குவிதல் காரணமாக மழைப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து வரும். இதன் பிறகு ஒரு இடத்தில் எப்போதுமே சலனம் நிலை கொண்டால் இதற்கு 2 விதமான காரணம். இங்க அரேபிய உயரழுத்தம் இருக்கு, இந்த இடத்துல சொல்றீங்க. ஆமா, இங்கு பசிபிக் உயரழுத்தம் இருக்கு. ஒரு மேற்கத்திய தாழ்வு நிலையும் நமக்கு இங்க போயிட்டு இருக்கு. 3 இடையூறுகள் இருக்கு இல்லையா? ஆமா, இந்த 3 இடையூறுகள் காரணமா ஒரே இடத்தில் சலனம் நிலை கொள்ள போகுது அல்லது மிக மெதுவா நகர போகுது. அப்போது நமக்கு மழையை தரும் நிகழ்வாக அமையும். இந்த இடையூறு விலகிய பிறகு 28ஆம் தேதி முதல் படிப்படியாக தமிழக கடற்கரை நோக்கி நகரும். அப்போது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் நவம்பர் 29ஆம் தேதி இரவு கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, உங்களுடைய கூற்றுப்படி நவம்பர் 29ஆம் தேதி இரவு கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எதற்கும் இடையே? சென்னைக்கும் நாகைக்கும் இடையே, குறிப்பாக புதுச்சேரி கடலூர் பகுதியை மையமாக வைத்து. ஓகே, புதுச்சேரி கடலூர் பகுதியை மையமாக வைத்து புயல் கரையை கடப்பதற்கான, இந்த இடத்துல கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது உங்களுடைய கூற்றாக இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 நாட்களுக்கு இந்த KTCC ஜோன்ல இது முழுவதுமாகவே 4 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மிக கனமழை அப்படின்னா 12 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பொதுவா சொல்லுவாங்க. இவ்வளவுதான் மழை இருக்குமா அல்லது இதை விட அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதாவது நம்ம பார்த்தோம், இந்த சலனம் டெல்டா வட இலங்கை கடலோர பகுதிகளில் நிலை கொள்ளுது. அப்போது ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்று குவிதல் சாதகமாக வடகடலோர மாவட்டங்களில் விழும். அப்படி பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி கடலூர் பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 26, 27 ஆகிய 2 நாட்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழை, அதாவது 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பரவலா எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை பதிவாகும். ஆனால் இந்த மழைப்பொழிவு விட்டு விட்டு தான் பதிவாகும். சென்னையில சொல்றீங்க? சென்னை புறநகர் மாவட்டங்கள்ல. சென்னையில ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம புயல் கரையை கடக்கக்கூடிய இடம் எங்கேயாக இருக்கும், புதுச்சேரிக்கு அருகே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதான தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதோடைய நகர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வரக்கூடிய நிலையில பரவலாக கடலோர மாவட்டங்கள்ல, குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு என்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக இந்த புயலுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது, மழை பொழிவு எப்படி இருக்க போகிறது என்பது குறித்த தகவல்களை தொடர்ச்சியாக புதிய தலைமுறை வழங்கிக் கொண்டே இருக்கும். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.